காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா பங்கேற்கிறார். வணக்கம் சார். இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தொடக்கத்தில் இருந்தே, இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய தினத்தில் இருந்தே அதானி விவகாரம் பேசணும் அப்படின்ட்டும், மணிப்பூர் விவகாரம் பேசணுன்ட்டும், தமிழ்நாடு சார்பில் வேறு சில விவகாரங்களை எல்லாம் மையப்படுத்தி அவங்க நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கும்போது அதெல்லாம் எதுவுமே ஏற்கப்படலை இப்போது வரை, சரிங்களா? ஆனால் பிஜேபி கேட்ட உடனேயே இந்த சோரோஸ் நிறுவனத்திற்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான விவகாரத்தை பேசுவதற்கு துணைத் தலைவர் அனுமதித்து விட்டார், அவையில் பேசிவிட்டார்கள், அது அஃபிஷியலாக ரெக்கார்ட் ஆயிடுச்சு, ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே தான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கா சார்? இல்லை, திரு ஜெகதீப் தன்கரை பொறுத்தவரை இந்த பதவியை பெறுவதற்கு சில போட்டிகள் இருந்தது. துணை குடியரசுத் தலைவர் மற்றும் இந்த நாடாளுமன்றத்துடைய இந்த துணைத் தலைவர் பதவி கிடைக்கும். துணை குடியரசுத் தலைவர் ஆனாவே இதுதான், ரெண்டும் ஒன்று தான். இது ஆயிட்டாலே அதுக்கு நிற்கணும், அது யாராக இருந்தாலும். அது ஒரு பக்கம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எந்த ஆளுநர் மிக சிறப்பாக எதிர்க்கிறார் என்று ஒரு போட்டியில் இவர் வென்றார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி மாதிரி இதுக்கு முன்ன ஒருத்தர் இருந்தார். இப்படி இந்தியாவில் பல ஆரிஃப் முகமது கான் உங்களுக்கு தெரியும். யார் எதிர்கட்சிகளை கடுமையாக எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பதவியை கொடுக்கணும்னு ஒரு நிலைமை வரும் பொழுது கடுமையாக திருமதி மம்தா பானர்ஜி, செல்வி மம்தா பானர்ஜியை எதிர்த்தவர் தான் ஜெகதீப் தன்கர். உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளவுக்கு அவங்க அந்த அம்மையாரும் ஒரு கடுமையான ஆள் தான், அப்படி இருந்தும் கூட எதிர்த்தார். ஆக இவர் தான் இந்த மாதிரி எதிர்கட்சிகளை ஒடுக்குவதில், அடக்குவதில், அப்ரஸ் பண்ணுறதில், சப்ரஸ் பண்ணுறதில், ராமசுப்ரமணியம் சொன்ன மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறதில் இவர் தான் பொருத்தமான ஆள்னு சொல்லி இவரை தேர்ந்தெடுத்து வைத்தார்கள். இவருக்கு பெரிய ஒரு இது கிடையாது. பெரிதாக ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதோ நாடாளுமன்றத்துடைய விவகாரங்கள் மீதோ பெரிதாக கிடையாது. ஒரே ஒரு காரணம்தான், எதிர்கட்சிகள் எது கொண்டு வந்தாலும் அதை தடுக்கணும், ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு பொதுவான அவையினுடைய முன்னவரோ அவையினுடைய தலைவராகவோ அவரை தேர்ந்தெடுத்தது என்பது பாஜக செய்த மாபெரும் சதி, மாபெரும் குற்றம். இதுதான் நான் முதல்ல சொல்ல முடியும். மேற்கு வங்காளத்தில் மட்டுமல்ல, இங்கே வந்ததிலிருந்து இந்த கூட்டத்தொடர் மட்டும் கிடையாதுங்க. இல்ல, தொடர்ந்து அவர் எப்பொழுது வந்தாரோ அப்போதிலிருந்து எதிர்கட்சிகளை அவர் அவமானப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அவர்களை உட்கார சொல்லுவது, பேச விடாமல் ஆக்குவது, இப்படிப்பட்ட வேலையை தொடர்ந்து செய்தார். அதனுடைய ஒரு முழுமையான ஒரு சூழல் தான் இப்போ வந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த அளவுக்கு வேதனைப்படுறாரு, விசனப்படுறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீண்ட கால பார்லிமெண்டேரியன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையை உருவாக்கி இருக்காருன்னா, கட்டுக்கட்டாக பணம் கிடைத்ததுன்னு சொல்ல வச்சுட்டு நட்டாவை சொல்ல வைக்கிறாரு. அது பதிவாகுது. கட்டுக்கட்டுனா என்ன அர்த்தம்? 50,000 ரூபாய் எத்தனை கட்டில் போட முடியும்? 50,000 ரூபாய் 1000 ரூபாய் போட்டால் 50 கட்டு, 1000 போட அது 1000 ரூபாய்க்கு கட்டுன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பொய் மூட்டை! இதை தடுக்க வேண்டிய அவர் என்ன செஞ்சாரு? இதை ஒரு காரணம் காட்டி அபிஷேக் சிங் மன்வி மீது மன்மம் காட்டுறார். ஒரு சீனியர் வழக்கறிஞர், இந்தியாவில் மூத்த வழக்கறிஞர், அவர் என்னமோ கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்த மாதிரி இருந்தது. வெறும் 50,000 ரூபாய். அது யாரு கொண்டு வச்சாங்கன்னு தெரியல. ஒரு நியாயமான ஆள் என்ன செஞ்சிருக்கணும்? இது உங்களுக்கு நாடாளுமன்ற அவையில், ராஜ்யசபாவில் இது இருக்கு, உங்களுக்கு கண்காணிப்பு கேமரா இருக்கு, செஞ்சிருக்கணுமா இல்லையா? செய்யலை. அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக இவர் செஞ்ச தவறுகள்லாம் இன்னைக்கு தான் விடிஞ்சிருக்கு. இதுதான் இல்லை விஷயம். இந்த ஜெகதீப் தன்கர் செய்யலை. இதுக்கு பிறகு இருக்கிறது பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் தான் இவரை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ பிரச்சனைக்கு வருவோம். சோரஸ் யாரு? சோரஸ் என்றவர் அவர் ஊழல் தடுப்பு ஒரு ஊடகத்தளம் ஒன்று வச்சிருக்கார். அதாவது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் ஊழலை வெளிப்படுத்தும் ஊடகத்தளம். இது மாதிரி பல தளங்கள் வச்சிருக்காரு. அப்ப உலகம் முழுக்கும் இவருக்கு பல நாடுகளில் அதை ஆதரவளிக்கிறவங்க இருக்காங்க, இந்தியா மட்டுமல்ல. அப்ப யார் ஆதரவு? பொதுவாக எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி இந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு, அப்படியே இருந்தாலும் நேர்மையாக தான் இருக்காங்க. சோரஸ் என்பவர் யார்? அவர் யாராக இருந்துட்டு போட்டோம்,
அவருக்கும் காங்கிரஸுக்கும் தொடர்புன்னு சொல்லி ஒரு பொய்யை இட்டுக்கட்ட பொய் ஜேபின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி இட்டுக்கட்டும் போது அதை எதிர்க்காம எப்படி இருக்க முடியும்? அதனால தான் இன்னைக்கு 60 எம்பிக்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அதில் திரு மல்லிகார்ஜுன கார்கே போன்று பொறுப்பில் இருப்பவர்கள் கையெழுத்து போட முடியாது. அதாவது அமைப்பு பொறுப்பில் இருப்பவர்கள் கையெழுத்து போட முடியாது. திருமதி சோனியா காந்தி 2 நாடாளுமன்றத்துக்கு தலைவராக இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு அவையை பாஜக ஒரு அவைத்தலைவரை உருவாக்கி இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு அளிக்கிறது. சரி, இப்போ அதானி விஷயம் ஏன் பேசக்கூடாது? அதானினால என்ன நடந்துச்சு? இன்னைக்கு இந்தியாவில் உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் மின்சார கட்டணமாக 3 பங்கு கட்டாங்கன்னா அதில் 2 பங்கு அதானிக்கு போகுதுன்னு. என்ன காரணம்? நிலக்கரி 2 மடங்கு விளைவிக்கிறாரு ஒன்று, அதை இந்தோனேஷியாவில் வாங்கி சிங்கப்பூரில் இன்னொரு பில்லு போட்டு அதை ஓவர்சீஸ் ட்ரேடிங்னு சொல்லுவோம். அந்த ஓவர்சீஸ் ட்ரேடிங் மூலமாக இங்கே 2 மடங்கு விலை விற்கிறாரு. அதன் மூலமாக மின்சார விலை ஏறுது. நம்பர் 1. நம்பர் 2, சோலார் எலக்ட்ரானிக். உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்திய அரசுடைய அந்த அமைப்பை பயன்படுத்தி அந்த கார்பரேஷனை பயன்படுத்தி இவர்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு இது என்ன பண்ணுறாரு, வற்புறுத்துறாரு. ஆளுங்கட்சி மாநிலங்களுக்கு வற்புறுத்த வேண்டியல. குஜராத்தில் எத்தனாயிரம் கோடி தெரியுமா? 13,000 கோடியை நாங்கள் அதிகமாக கொடுத்துட்டோம் அதானிக்குன்னு சொல்றது யாரு? குஜராத் அரசாங்கத்துடைய சிஏஜி. ஏன் சொல்லுது? அநியாயமாக வாங்கிட்டாங்க. இது மாதிரி பிற மாநிலங்கள் வெளியே வரல. இப்போ அமெரிக்காவில் வெளியே வந்த மாநிலங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், எதிர்க்கட்சி மாநிலங்கள். ஆனால் குஜராத் உள்பட வெளியே வந்துருச்சு. நான் கடந்த முறை கூட நான் இதை பேசியிருந்தேன். இது எதே சொல்றேன்னு சொன்னா, அதானி என்பவர் இன்றைக்கு இவ்வளவு இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கிறார். இந்திய அரசாங்கம் உருவாக்கிய துறைமுகங்களையும் இந்திய அரசாங்கம் உருவாக்கிய விமான நிலையங்களையும் ஒட்டுமொத்தமாக இந்த குத்தகைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி, மக்கள் பணத்தை கொட்டி அதை அப்படியே தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அதானி என்பவர் வேறு, திரு மோடி என்பவர் வேறு அல்லன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. 2 பேர் ஒண்ணுங்கிறாரு. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, அத்வைதம் துவைதம்னு 2 இருக்கு. துவைதம் சொன்னா கடவுள், அதாவது பரம்பொருள் வேற மனிதன் வேறேன்னு சொல்றது துவைதம். ஆனா அத்வைதம்னா 2 ஒன்று தான். எது 2 ஒன்று? அதாவது பரம்பொருளும் ஒன்று, மனுஷனும் ஒன்று. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, இந்த என்ன சொல்றாரு, மோடி அவர்களுக்கு பின்னால் அதானியும், அதானி அவர்களுக்கு பின்னால் மோடியும் இருக்கிறார் என்று சொன்னார். அந்த உண்மை இன்னைக்கு என்ன ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கா அரசாங்கமோ அமெரிக்க பங்கு மார்க்கெட்டோ அல்லது அமெரிக்க கூடிய நீதித்துறை மட்டும் இன்னைக்கு அதானியை எதுக்கல. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு இலங்கையில்? இதே பிரதமர் மோடி இலங்கையில் அழுத்தம் கொடுத்து அதானிக்கு பல கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாரு. அதை அந்த நாட்டுடைய அரசியல்வாதிகளும் அந்த நிர்வாகிகளும் எதிர்த்தது நமக்கு தெரியும். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அங்கே ஒரு மிகப்பெரிய துறைமுகம் கட்டுவதற்கு 3 பேர் சேர்த்து ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதில் அதானி ஒருத்தர். அதானிக்கு இந்த 3க்கும் பணம் கொடுப்பதாக அமெரிக்க அரசாங்கம் ஒத்துக்கிருச்சு. இப்போ அமெரிக்க அரசாங்கம் நாங்கள் இந்த விஷயத்தையும் ஆய்வு செய்ய போறோம்னு சொன்ன உடனே எங்களுக்கு உங்க பணம் வேணாம், நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு அதானி சொல்லியிருக்காரு. நான் சொல்றது இன்னைக்கு நடந்தது. அப்ப ஏற்கனவே கென்யாவிலையும் இந்த மாதிரி நடந்துருச்சு. இவங்களுக்கு எதிரான ஒரு சூழல், அதானிக்கு எதிரான ஒரு சூழ்நிலை. அப்ப அதானி போன்ற அதை நீங்க பேசக்கூடாதுங்கிறதுனால தான் இதை பண்ணியிருக்காங்க. அத மக்கள் விரோதமாக இருக்கக்கூடிய இந்த அரசு அதானிக்கு உதவுது. ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி கூட கூட்டிட்டு போய் ஒரு பிரதமர் இவரை கூட்டிட்டு போறாரு. இது மட்டுமல்ல, ஸ்டேட் பேங்க் மூலமாக அங்கேயே அவர் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்குறாரு. இன்னைக்கு அந்த ஆஸ்திரேலியா மக்களும் எதுக்குறாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு அதானியை ஆதரிக்கிறார்கள். அதற்கு காரணம் அதானியும் மோடி ஒண்ணுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, பங்குதாரர்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு. இதை பேசக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயம். இவங்க மேல நீங்க இந்த தீர்மானத்தின் மூலமாக அவருக்கு எதிராகவோ அல்லது எதிராக இல்லாம ஒண்ணும் இல்லை. மக்கள் மத்தியில் ஜெகதீப் தன்கர் யார்? இன்னைக்கு அதுக்கு பின்னால இருக்க பிஜேபி ஏன் இப்படி செய்கிறது? ஜனநாயகத்தினுடைய குரலை ஏன் வளைக்கிறது? ஜனநாயகத்துக்கு எதிராக ஏன் இருக்கிறது? இந்த மாண்புமிக்க ஒரு அவையை ஏன் இப்படி செய்கிறது? நீங்க பார்த்துருப்போம், உங்களுக்கு பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் இதே தேரா மன்னா செப்புதுடையன் ஒன்று கண்ணகி சொல்லும் பொழுது ஒரு அவைத்தலைவர் கிடையாது, இன்னும் சொல்ல போனா சபாநாயகர் கிடையாது, மன்னராக இருந்தவர் அந்த நியாயத்தை கேட்ட உடனே உயிர் விட்டார்.
அப்படிப்பட்ட நாடு இந்த நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாடுல ஒரு மோசமான முன்னுதாரணமாக ஜெகதீப் தன்கர் இருக்கிறாரு. அவருக்கு எதிரான ஒரு சூழலை இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். ஓகே, கொஞ்சம் இதை சுருக்கமா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லிடலாம். நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். கொஞ்சம் நீதிபதி எஸ்.கே. யாதவ் செய்த இந்த அப்பட்டமான ஒரு தவறு நீதித்துறைக்கு மிகப்பெரிய களங்கம். இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை இவங்க எடுத்துக்குவாங்களா? எது இந்த இப்போ பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் சொல்லியாச்சே. அது உங்களுக்கு ஆளுங்கட்சி பாஜக எந்த நிலையிலும் அவருக்கு எதிராக எதை செய்ய விடாது. ரெண்டாவது, என்ன இருந்தாலும் இதுக்கு முன்னால 3 தடவை இதே மாதிரி நடந்திருக்கு. அப்பவே வெற்றி பெறலைங்கும் போது இப்ப எப்படி வெற்றி பெறும்? மோடி தலைமையான அரசுல முடியாது. ரெண்டாவது விஷயம், இன்றைக்கு இந்த பேசக்கூடிய 2 விஷயம் முக்கியமா பேசியிருக்காரு. பெண்களை தெய்வமாக இந்துக்கள் வழிபடுவ மாதிரி, ஆனா மற்றவர்கள் எல்லாம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்து மதத்துக்கு எதிராக அவர் பேசாருன்னா நான் நினைக்கிறேன். பெற்ற தாயை தந்தை சொன்ன கொன்றவர் அவதாரமாக இருந்த பரசுராமர். இது ஒரு வரலாறு. அது மட்டுமல்ல, தன் மனைவியை அதெல்லாம் வேண்டாம், பார்லிமெண்ட்டுக்குள்ள வாங்க சார். திரும்ப சொல்லும் போது ஒரு நீதிபதிக்கு இந்த அறிவு வேணுமா இல்லையா? சார், இந்தியாவில் பலதார மனம் அதிகமா செய்தது யாருன்னா முஸ்லீம்களை விட மற்ற சமூகம் தான் செய்திருக்குன்னு இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. எதுக்கு நீங்க கேட்டீங்க, அவர்கிட்ட கேட்டீங்க, நான் பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்கு சொல்ல வர்றேன். ஆக இன்னைக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு நீதிபதி இப்படி பேசுறாரு. அது மட்டும் உங்களுக்கு இந்தியாவில் இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு நினைத்தவுடன் ஒரு கணவனை விவாகரத்து செய்யக்கூடிய வாய்ப்பு கூட முஸ்லிம் பெண்களுக்கு இருக்கு. குலா என்பது மூலமாக இந்த அறிவு கூட, அடிப்படை அறிவு கூட இல்லாம இன்னைக்கு ஒண்ணுல சார், தமிழ்நாட்டில் எடுத்துங்க, அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், எந்த ஒரு முஸ்லீமாவது 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்களா பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த இதான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறியக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இவரை உச்ச நீதிமன்றம் கண்டிக்க வேண்டும். இவர் நீதித்துறை பதவியை பறிக்க வேண்டும். இவர் நீதிபதியாக இருக்க. அது மட்டுமல்ல, இனி இதுபோல் எந்த நீதிபதியும் பேசக்கூடாது. முக்கியம் சார். ரொம்ப நன்றி சார். இந்த 2 விஷயங்களும் ஓரளவிற்கு ஜனங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தணும், தெரியாதவர்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இதை தலைப்பா எடுத்தோம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 3 பேருக்குமே நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றி.